ஒரு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய தமிழ்நாடு மக்கள் சார்ந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான எல்லா திட்டங்களையுமே குறை சொல்லக்கூடிய இவர்கள், அதாவது மோடியின் தமிழக குடும்பத்தினர். இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களுக்கு இலவசம் கொடுத்து அல்லது மக்களுக்கு இலவசம் கொடுத்து திராவிட மாடலும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசக்கூடிய என்னை முதல்வராக்குங்க நான் நாட்டை மாற்றி காட்டுறேன்னு சொல்ல சில நபர்களும் சவடல் அடிச்சாங்க. அவங்கெல்லாம் இந்த செய்தியை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் நேரடியாக முதல்வராக போறேன் அப்படின்னு திரையில இருந்து கீழே நேரடியாக ரசிகர்கள்ட்ட குதிச்சு இலவச பொருளெல்லாம் கீழே போட்டு கொளுத்துற மாதிரி ஒரு சினிமாவில் தன்னுடைய சினிமா காட்சியில் வச்சிருந்தவர் ஒரு நடிகர். அவர் தான் முதல்வராக போறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா இலவச மிக்சி, இலவச கிரைண்டரு, இலவச டிவி எல்லாத்தையும் தூக்கி எரியிற கீழே போட்டு எரிப்பாரு. இது சில வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு முக்கியமான காட்சி பொருள். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுத்துன்னு நீ அறிவிச்சியே கொடுத்தியா அப்படின்னு சொல்ற இந்த சீமான் மாதிரியான நபர்கள்லாம், அல்லது ஏன் நீ இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்குற, எதுக்கு இந்த பெண்களுக்கு உரிமை தொகையில அறிவிக்கிற அப்படின்னு சொன்னவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா, இவங்க எவ்வளவு உரிமை தொகையை பிஜேபி கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிறது அதுல ஏதோ அடக்கமா இருக்குமோன்னு தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மோடியினுடைய 74வது பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ மற்ற பிறந்த நாள் மக்களுடைய முக்கியமான நாளுங்கிறத விடவும் மோடியோட பிறந்த நாள் தான் இந்தியாவோட நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அறிவாளிகள் அதை பகிர்றாங்க. அவர் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்கிறாரு அன்னைக்கு பார்த்து. என்னன்னு சொன்னா, ஒரிசாவில் புவனேஸ்வரில் அவங்க ஏற்கனவே தேர்தல் கோரிக்கையில முன் வச்ச ஒரு சில விஷயத்துக்கு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் மேம்படுத்துறோம்னு சொல்லி 6 மாதத்துக்கு 5000, வருடத்துக்கு 10,000 சொல்லி மொத்தம் 5 வருடத்துக்கு அதாவது 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் தர்றதா சொல்றாரு. அதை தொடங்கி வச்சிருக்காரு. கொஞ்சம் பேருக்கு அந்த நிதியும் கொடுத்துருக்கிறாரு. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு, பெண்களுடைய எதிர்காலத்தை செழுமையாக்குறதுக்கு நாங்க இந்த மாதிரியான நிதி உதவி செய்யறோம், அதாவது இனாம்கள் வழங்குறோம், இலவசங்கள் வழங்குறோம், உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வகையில சரிதான். ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு இதுக்கு பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏராளமான இந்த மாதிரியான நலத்திட்டங்களை வழங்கி இந்தியாவுக்கே முன்னுதாரண மாநிலமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, குழந்தைகளுக்கு காலையில தொடக்கப்பள்ளியில வரக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு வழங்குது. அதை தினமலர் எப்படி எழுதினாங்கன்னு சொன்னா, பள்ளி மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, கக்கூசு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதி அதை கேவலப்படுத்தி எழுதினது தினமலர். அப்படின்னு சொன்னா இதுக்கு மோடியினுடைய திட்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தினமலர் பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களுக்கு இலவசம் கொடுத்து அல்லது மக்களுக்கு இலவசம் கொடுத்து திராவிட மாடலும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசக்கூடிய என்னை முதல்வராக்குங்க நான் நாட்டை மாத்தி காட்டுறேன்னு சொல்ல சில நபர்களும் சவடல் அடிச்சாங்க. அவங்கெல்லாம் இந்த செய்தியை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் நேரடியா முதல்வராக போறேன் அப்படின்னு திரையில இருந்து கீழே நேரடியா ரசிகர்கள்ட்ட குதிச்சு இலவச பொருளெல்லாம் கீழே போட்டு கொளுத்துற மாதிரி ஒரு சினிமாவில் தன்னுடைய சினிமா காட்சியில் வச்சிருந்தவர் ஒரு நடிகர். அவர் தான் முதல்வராக போறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இலவச மிக்சி, இலவச கிரைண்டரு, இலவச டிவி எல்லாத்தையும் தூக்கி எரியிற கீழே போட்டு எரிப்பாரு. இது சில வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு முக்கியமான காட்சி பொருள். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, ஒரு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய தமிழ்நாடு மக்கள் சார்ந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான எல்லா திட்டங்களையுமே குறை சொல்லக்கூடிய இவர்கள், அதாவது மோடியின் தமிழக குடும்பத்தினர், குறிப்பா மோடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தங்களை முன்வைக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து காப்பி அடிச்சு சில திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒன்றிய பாசிச மோடி தரக்கூடிய இந்த சலுகைகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இது ஒரிசா புவனேஸ்வரன் பார்த்தா இப்போ காஷ்மீர்ல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுடைய பிரச்சாரத்துல அமித்ஷாவே நேரடியா சொல்றாரு, மாணவர்களுக்கு நாங்க 15,000 பணம் தர்றோம் வருஷத்துக்கு, பெண்களுக்கு நாங்க 10,000 பணம் தர்றோம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட திட்டம்? அப்ப உனக்கு எதிரான மாநிலங்கள் அல்லது உன்னை அம்பலப்படுத்தக்கூடிய மாநிலங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையுமே ஆகாத உதவாக்கிற திட்டம்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் கூட மான மரியாதை சூடு சொரணை இல்லாம நீ ஒரு பேப்பர் கவர் போட்டு அங்க ஒரு திட்டமா அறிவிச்சா
அது விமர்சனத்துக்குரியது அல்லையா? அப்ப இது பெண்களை மழுங்கடிக்காதா? இது ஒரு நாட்டு முன்னேற்றத்தை தடைப்படுத்தாதா? அப்படிங்கிறதுக்கு சூடு சொர்ண இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களாம் பதில் சொல்லியாகும். யாரு விட்டு காசை வாங்கி யாருக்கு நீ இலவச திட்டம் அறிவிப்ப? மக்களுக்கு இந்த இலவச திட்டம் அறிவிக்கிறதுல எங்கள் மாற்று கருத்து கிடையாது, அறிவிக்கணும்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கார்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய தரகு முதலாளியா இருக்கக்கூடிய அல்லது நேரடியாவே கார்பரேட்டுக்கு சவால் விடக்கூடிய அம்பானி, அதானி, விஜய் மல்லையா மாதிரியான மிகப்பெரிய முதலாளிகளுக்கு ஏழை எளிய மக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அல்லது சிறு குறு முதலாளிகள் மேல விதிக்கக்கூடிய ஏராளமான வரிகள் மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறுபட்ட சுரண்டல் முறையான பணத்தை வாரி வழங்கி அவங்க திருப்பி கட்ட முடியாத கடனை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணக்கூடிய மத்தியில இந்த மாதிரியான அதிலிருந்து ஒரு சின்ன அளவுக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தான் அந்த நலத்திட்டங்கள். அப்ப கார்பரேட் முதலாளிகளுக்கு பல ஆயிரம் கோடி வாராக்கடன்ல ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய சூழல்ல ஏழை எளிய மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, குடும்பங்களுக்கு இன்னும் ஏராளமான நலத்திட்டங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பல கோடிகளை செலவு பண்றது ஒன்றும் தவறல்ல. இதுதான் ஒரு நாட்டு நலன் மேல அக்கறை உள்ள ஒரு அரசுடைய திட்டம். அதை விட்டுட்டு இது மாதிரி நலத்திட்டங்களை ஒரு பக்கம் கேவலப்படுத்துறது, இன்னொரு பக்கம் மறைமுகமா நலத்திட்டங்களை நீ செஞ்சுக்கிட்டு கார்பரேட்டுகளுக்கு இதை விட பல அளவுல வாராக்கடன்கிற முறையில வாரி வழங்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படிங்கிறத பிஜேபி வெளிப்படையா பேசணுங்கிற முறையில இந்த சுபத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் மாதிரியான யோஜனான்னு எப்படி தமிழ்நாட்டில் சொல்றாங்களோ, அவனை காலி பண்ண ஒரு பாயசம் போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனா போடு அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை அறிவிச்சு மக்களை வேற ஒரு திசைக்கு இழுத்துக்கிட்டு போறது அல்லது தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுங்கிற முறையில இந்த திட்டங்களை நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த திட்டத்துல ஏறத்தாழ 60,000 கோடியை திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறாரு. குறிப்பா 6 மாசத்துக்கு 5,000 வீதம், ஒரு வருஷத்துக்கு 10,000 சொல்லி 2029 வரைக்கும் இந்த திட்டம் 5 வருடங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இத்தனை ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு இவ்வளவு பணத்தை ஒதுக்கி செய்யக்கூடிய திட்டமெல்லாம் எந்த வகையில தமிழ்நாட்டு திட்டத்திற்கு மாற்றானது அப்படிங்கிறத எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுத்துன்னு நீ அறிவிச்சியே, கொடுத்தியா அப்படின்னு சொல்ற இந்த சீமான் மாதிரியான நபர்கள்லாம் அல்லது ஏன் இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்குற, எதுக்கு இந்த பெண்களுக்கு உரிமை தொகையில அறிவிக்கிற அப்படின்னு சொன்னவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா, இவங்க எவ்வளவு உரிமை தொகையை பிஜேபி கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிறது அதுல ஏதோ அடக்கமா இருக்குமோன்னு தெரியுது. அப்ப இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்தியாவுக்கே தமிழ்நாடு திட்டங்கள் தான் முன்னுதாரணமா இருக்கு. இது குழந்தையில தொடங்கி பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், மடிக்கணினி, லேப்டாப்பு, கல்வி உதவித்தொகை, இலவச பஸ் பயணம், இன்னும் ஏராளமான செல்வமகள் திட்டம், தவப்புதல்வன், செல்வமகன், இந்த மாதிரியான முதல்வர் மாணவன், இந்த மாதிரியான ஏராளமான திட்டங்கள் அவங்க பார்த்து செஞ்சு முடிக்கிறதே 25-30 வருஷம் ஆகும். அந்த மாதிரி தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதை விட்டுட்டு நீ அவனுக்கு ஜால்ராடிக்குன்னு சொன்னா அப்ப இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்ல அதை நீ அம்பலமா அதுக்கு எதிரானவன்னு சொல்லி ஆகணும். அப்ப நீ யாருக்கான நபர் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரியான செய்திகள் வரும்பொழுது அந்த ஒன்றிய அரசுக்கு மறைமுகமா செயல்படக்கூடிய அந்த பி டீம்ங்கிறவங்கலாம் யாருக்காக வேலை செய்யறாங்க, ஏன் மௌனமா இருக்காங்கிறத நம்ம கேள்வி எழுப்பி அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குங்கிற முறையில இந்த வீடியோ நாங்க முன்வைக்கிறோம். நன்றி.